இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் இருக்கிற ஒரு பார்ட்டு, ஒரு லெசனில் இருக்கிற ஆளுநர் அப்படின்ற ஒரு பகுதி மட்டும் பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆர்டிக்கல் 153 ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் இருப்பார் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் 1956வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் படி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக ஒருவரே இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆர்டிக்கல் 155 ஒரு மாநில ஆளுநர் இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். அவரோட தகுதிகள் இந்தியாவின் குடிமகனாக இருக்கணும், 35 வயது நிறைவு பெற்றிருக்கணும், ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது, நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது. அடுத்தது அவரோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். அதை சொல்கிற ஆர்டிக்கல் 156 அவர் எந்த நேரத்திலும் குடியரசுத் தலைவரால் பதவி நீக்கப்படலாம் அல்லது ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு மாற்றப்படலாம். நாடாளுமன்றத்தால் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியத்தை ஆளுநர் பெறுகிறார். மாநில அரசமைப்பு மற்றும் நிர்வாக தலைவராக ஆளுநர் இருக்கிறார். இவரோட அதிகாரங்கள் அதில் ஃபஸ்ட்டு நிர்வாக அதிகாரங்கள்னு பார்த்தோன்னா, ஆளுநர் மாநில அரசின் நிர்வாக தலைவர். ஆர்டிக்கல் 154 படி ஆளுநர் நிர்வாக அதிகாரங்கள் நேரடியாகவோ அல்லது அவருக்கு உள்ளவர்களாலோ செயல்படுத்தப்படும். சட்டமன்றத்தில் பெரும்பான்மை கட்சியின் தலைவரை முதலமைச்சராக ஆளுநர் நியமிக்கிறார். முதலமைச்சரின் ஆலோசனைப்படி மற்ற அமைச்சர்களை நியமிக்கிறார். மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர், மாநில பொதுப்பணி ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை ஆளுநர் நியமிக்கிறார். துணை சார்பு நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் நியமனங்கள், பதவி உயர்வு போன்றவற்றை ஆளுநர் தீர்மானிக்கிறார். அடுத்த பாயிண்ட், குடியரசுத் தலைவர் ஆட்சியை அரசமைப்பு ஆர்டிக்கல் 356 படி பரிந்துரைக்க ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது. அடுத்தது சட்டமன்ற அதிகாரங்கள். இதில் ஆர்டிக்கல் 168 என்ன சொல்லுதுன்னா, ஆளுநர் மாநில சட்டமன்றத்தின் ஒரு பகுதி. ஆளுநர் சட்டமன்றத்தை கூட்டவும், முடித்து வைக்கவும், ஒத்தி வைக்கவும், கலைத்துவிடவும் அதிகாரம் படைத்தவர். ஆளுநரின் அனுமதியின்றி எந்த முன்வரைவும் சட்டமாக முடியாது. அவர் ஒப்புதலை தரவோ அல்லது அந்த முன்வரைவை நிறுத்தி வைக்கவோ அல்லது குடியரசுத் தலைவரின் கருத்திற்காக முன்வரைவை ஒதுக்கி வைக்கவோ முடியும். முன்வரைவு மீண்டும் சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டால், அதாவது திரும்பவும் திருத்தங்கள் பண்ணாமல் கூட நிறைவேற்றப்பட்டால், ஆளுநர் தனது ஒப்புதலை அளித்தே ஆக வேண்டும். அடுத்தது இது முக்கியமான பாயிண்ட், ஆர்டிக்கல் 213 ஆளுநர் அவசர சட்டங்களை பிறப்பிக்கலாம். ஆனால் அது 6 வாரங்களுக்குள் சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். இப்போ ஒரு மாநில சட்ட மேலவையை கொண்டிருந்தால் அதில் 6ல் 1 பங்கு உறுப்பினர்களை ஆளுநர் தான் நியமிப்பார். அந்த உறுப்பினர்கள் அறிவியல், கலை, கூட்டுறவு இயக்கம், சமூக பணி போன்றவற்றில் சிறப்பு அறிவும் அனுபவமும் உள்ளவர்களை நியமிக்கலாம். கீழவைக்கு ஆங்கிலோ இந்திய பிரதிநிதியையும் நியமிக்கலாம். அடுத்தது நிதி அதிகாரங்கள். எந்த நிதி முன்வரைவும் ஆளுநரின் முன் ஒப்புதலின்றி சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியாது. ஆளுநரின் பரிந்துரையின்றி மானியங்களுக்கான கோரிக்கை எதுவும் கோரப்பட முடியாது. மாநிலத்தின் ஒதுக்கு நிதியின் பாதுகாவலர் ஆளுநர். நிதி நெருக்கடியான கட்டங்களில் சட்டமன்றத்தின் முன் அனுமதியும் இன்றி அவரால் இந்நிதியை பயன்படுத்த முடியும். அடுத்தது நீதித்துறை அதிகாரங்கள். மாவட்ட நீதிமன்றங்கள், மாவட்ட கிளை நீதிமன்றங்கள் உள்ளிட்ட சார்பு நீதிமன்றங்களின் பதவிகள், நியமனங்கள், பதவி உயர்வுகள் போன்றவற்றை தீர்மானித்தல்.
உயர் நீதிமன்றத்தின் நீதிபதிகள் நியமனம் செய்யும்போது அவர் இந்தியாவின் குடியரசுத் தலைவரால் கலந்தாலோசிக்கப்படலாம். மாநில அரசின் அதிகார வரம்பிற்குட்பட்ட வழக்குகளில் தண்டிக்கத்தக்கவர்களில் இதில் முக்கியமானது என்னென்னா, மாநில அரசின் அதிகார வரம்பிற்குட்பட்ட வழக்குகளில் தண்டிக்கத்தக்கவர்களில் குற்றம் சாட்டப்பட்ட எந்தவொரு நபரின் தண்டனையை குறைப்பதற்கும், மன்னிப்பு வழங்குவதற்கும், நிறுத்துவதற்கும், விலக்குவதற்கும் அல்லது மாற்றுவதற்கும் ஆளுநருக்கு அதிகாரம் உண்டு. இவரோட விருப்ப அதிகாரங்கள் எந்த ஒரு கட்சி அல்லது தலைவர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவை பெறாத சூழ்நிலையில் ஒரு புதிய முதலமைச்சரை நியமித்தல், பெரும்பான்மை ஆதரவு இல்லாதப்பவும் அல்லது நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வி அடைஞ்சப்பவும் பதவி விலக மறுக்கும் நிலையில் அமைச்சரவையை பதவி நீக்கம் செய்வது. அரசமைப்பு இயந்திரம் சீர்குலைவு பற்றி குடியரசுத் தலைவருக்கு அறிக்கை அனுப்புதல் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை மாநிலத்தில் கொண்டு வருதல். சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட முன் வரைவுகளுக்கு ஒப்புதல் அளித்தல். அடுத்தது குடியரசுத் தலைவர் ஆட்சி. ஆர்டிகல் 356. அதில் வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சியிலிருந்து எழும் நெருக்கடி நிலையை சமாளிப்பதற்காக அவசர நிலையை பிரகடனம் செய்யும் அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது. ஆனால் அரசியலமைப்பின் விதிமுறைகளுக்கு இணங்க மறுக்கும் அல்லது இணங்க மாநில அரசை நடத்த இயலாத சூழல் ஏற்பட்டால் அது பற்றி குடியரசுத் தலைவருக்கு அறிவுறுத்த அறிக்கை தரும் அதிகாரம் உள்ளது.